Hello viewers, welcome to Unique Sport Channel. இன்னைக்கு தைப்பிங்கிலிருந்து 439 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கோலா திருகானுக்கு போகிறேன் நான். கோலா திருகானுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா, கோலா திருகானுலேருந்து மெராங் ஜேத்திக்கு போய்ட்டு மெராங் ஜேத்திலேருந்து ஒரு 45 நிமிஷம் போட் எடுத்து நம்ம இன்றைக்கி ரெடாங் ஐலண்ட் போகிறோம். அதுதான் இன்றைக்கி உள்ள பிளான். என் கூட இந்த ட்ரிப்பில் ஃபுல்லாக இருக்க பொறுத்து 10 இன்னும் 10 பேர் நேபாளிஸ் மலேசியாவில் வந்து வேலை செய்கிறவங்க. இவங்க மூலிமா தான் இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணுது. இவங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போல ஒரு அங்கே போக முடியுமான்னு. அவங்க கேட்டதுக்கப்புறம் தான் நானும் செக் பண்ணி பார்த்தேன் டிக்டாக் கூகுளில். அவ்வளோ அழகான ஒரு தீவு, கண்டிப்பாக போயே ஆகணும்னு முடிவு பண்ணேன். நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ட்ரிப்பை எவ்வளோ பட்ஜெட் குறைவாக பிளான் பண்ணியிருக்குன்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டே 7 மணிக்கெலாம் தைப்பிங்கிலேருந்து கிளம்பி நம்ம மெராங் ஜெயித்திக்கிட்டு உள்ள ஹோம் ஸ்டேக்கு வர்றதுக்கு மணி 3 ஆயிடுச்சு. இங்கே உள்ள ஹோம் ஸ்டே 250 வெள்ளிலேருந்து 350 வெள்ளிக்குள்ளே தான் இருக்கும். ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம இங்கே இன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் தான் நம்ம வந்து புலா ரெடாங்க்கு போகிறோம். மறுநாள் காலையில் 7:30 மணிக்கு எங்களுக்காக ஸ்பீட் போட் மெராங் ஜெயித்தியில் வெயிட் பண்ணியிருக்கோம். அந்த போட்டில் தான் நாங்கள் ஃபுல்லாக ரெடாங் ஐலண்டை சுற்றி பார்க்க போகிறோம். ஹோம் ஸ்டே திருப்தியாக இருக்குது. ஒரு 12லேருந்து 15 பேர் வரைக்கும் நல்லா தாராளமாக தங்கலாம். என்ன மாதிரி பட்ஜெட் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஹோம் ஸ்டே எடுத்துகிட்டு மறுநாள் டே ட்ரிப் எடுத்திங்கன்னா உங்களோட பட்ஜெட்டை ரொம்ப சேவ் பண்ணலாம். இல்லை நான் தங்கினா ரெடாங் ஐலண்ட் தான் தங்குறவங்கன்னு சொல்கிறவங்களுக்கு ரெடாங் ஐலண்டில் நிறைய ரிசார்ட் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் புக் பண்ணலாம். லாங் பீச் ஏரியா பக்கத்தாக புக் பண்ணுங்கள். அந்த பக்கத்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஷ் ஆகி முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு கோலா திருகானு டவுனை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நேபாளி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சமைக்கிறதுக்கு ஜாமான் வாங்க போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள ஏற்றிக்கிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி நேபாளி சாப்பாடு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணிட்டோம். ராத்திரி சுற்றி பார்த்துட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம நேபாள் சாப்பாடு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குதுன்னு தெரில. 2 பேர் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிஞ்சு படுத்து தூங்கியாச்சு. நல்ல தூக்கம் நேற்று ராத்திரி. இன்றைக்கி காலையிலே கிளம்பி மெராங் ஜெயித்திக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கே நம்மளுக்காக ப்ரைவேட் ஸ்பீட் போட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் ப்ரைவேட் ஸ்பீட் போட் சொல்கிறேன்னா, அதில் நம்ம 12 பேர் மட்டும்தான் இருப்போம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு. மெராங் ஜெயித்திக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நம்ம போட் எங்கே வெயிட் பண்ணுன்னு தெரில. இப்போ பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ போட்டில் ஏற போகிறோம். இதோ பாருங்கள், எங்கள் போட் இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. செம்ம ஆர்வமாக இருக்குது போட்டில் போய் ஏறுறதுக்கு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில இன்றைக்கி போட் பயணம். மற்றவங்களாம் ஆர்வத்தில் சீக்கிரமாக போய் ஏறிட்டாங்க போட்டில். நானும் 10 தான் ஒன்றும் ஏறாமல் இருக்கோம். விட்டுட்டு போயிடுவானுங்க போல் எங்களை. அப்படி இப்படின்னு ஏறியாச்சு போட்டில். எல்லாம் சேஃப் ஜாக்கெட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. எல்லோரும் மூஞ்சிலையும் அந்த ஆர்வம் தெரியுது. செம்ம ஆர்வமாக இருக்கானுங்க எல்லாமே போய் சுற்றி பார்க்குறதுல. எனக்குமே ஆர்வமாக தான் இருக்குது. இந்த டே ட்ரிப் பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ட்ரிப் மூலிமா உங்களை ரெடாங் ஐலண்டில் உள்ள அழகழகான இடத்துக்கு போட்டு போய் சுற்றி காமிப்பாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் சேர்த்து கொடுத்துருவாங்க. அழகழகான இடம்னு சொன்னால அதில் ஒன்று தான் சென்பேங். சென்பேங் எப்படின்னா நடுக்கடலில் மணல் மேடு மாதிரி இருக்கும். நான் செக் பண்ணி பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுதான் ஒரு முக்கிய காரணம் நான் இந்த ட்ரிப்புக்கு அக்செப்ட் பண்ணுது. அதே மாதிரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடுவோம். மொதல் ஸ்டாப்புக்கு வந்து நின்றாச்சு. நம்மளை போட்லேருந்து குதிக்க சொல்லிட்டாங்க தண்ணிக்குள்ளே. சின்ன சின்ன மீனுங்கள்லாம் அழகழகான மீனுங்கள்லாம் இருக்குது. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் டிவியில் தான் பார்த்துருக்கேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோக்லிங் பண்ணுறது. அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து போட்லேருந்து இறங்கக்கூடாது தான் பார்த்தேன். ஆனால் இங்கே இருக்கிற தண்ணி கண்டிஷனை பார்த்தா நம்மளுக்கே எப்படியாச்சும் தண்ணியில் இறங்கிடணும்னு தோணும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கடல். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படியும் டாப் 5 பெஸ்ட் வாட்டர் கண்டிஷனில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த புலா ரெடாங் சி. இது வரைக்கும் நீங்கள் ஸ்னோக்லிங் பண்ணலையா, கண்டிப்பாக வந்து ஸ்னோக்லிங் பண்ணுங்கள். இது ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அங்கே முடிச்சுட்டு இப்போ நேராக நாங்கள் ஆமை இருக்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே சுற்றி போட்டு பக்கிங் பண்ணிட்டு எல்லாம் ஆமைக்கு சாப்பாடு போட்டு ஆமையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல் ஆமை இருக்கிறத பார்த்து தண்ணியில் இறங்கிறதுக்கு பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் இறங்கி குளிக்கிறத பார்த்தோன்னே பயம் போச்சு. கடலில் இந்த ஆமையை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. நம்மள நிறைய பேர் என்ன ஆமை மாதிரி கிளம்புறேன், என்ன ஆமை மாதிரி நடக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த தண்ணியில் இந்த ஆமையோட ஸ்பீடு நம்மளோட எத்தனையோ மடங்கு ஸ்பீடு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இடத்துல தான் பலம். என்ன மாதிரி நிறைய பேர் இந்த ஆமையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே வராங்க. இந்த அழகான கடலில் இந்த ஆமை நீச்சல் அடிக்கிற பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது.
நீச்சல் அடித்து டயர்டாகவும் ஆயிடுச்சு, பசியும் எடுத்துக்கிச்சு. நேராக இப்போ போட்டு பக்கிங் பண்ணிட்டு கடல் ஓரமாக லஞ்சு சாப்பிட போகிறோம். இங்கே இருக்கிற வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபோட்டோலாம் எடுத்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு முடிஞ்சு நாங்கள் போகிற இடம், நான் சொன்ன இடம் சென்பேங். அந்த இடம் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நாங்கள் மட்டும் வரலங்க, நிறைய கண்ட்ரிலேருந்து ஆள் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த இடம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம மலேசியாக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த இடம் வந்து பார்க்கலன்னா ரொம்ப வேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் சொன்ன இடத்துக்கிட்ட வந்துட்டோம். போட் கிட்ட போய்கிட்டு இருக்கு. இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் பக் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சென்பேங் முடிச்சுட்டு இன்னும் 2-3 இடத்துக்கு நாங்கள் போனோம். ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பேட்டரி முடிஞ்சிருச்சு. காலையிலேயே வெளியே வரப்போ ஹோம் ஸ்டேலேருந்து செக் அவுட் பண்ணிட்டு தான் வெளியாகணும். இப்போ நாங்கள் ஜெய்த்திலேருந்து நேராக தைப்பிங்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நேபாளி ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவங்களால தான் இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணோம். 2 நாளாக இருந்தாலும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி நிறைய ட்ரிப் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்லோட் பண்ண போகிற வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிக் ஸ்பாட் சேனல். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.